சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அது எங்களோட தலையெழுத்துன்னு நாங்க வாழ்ந்துக்கிறோம் மீனா. மா, உங்க தலையெழுத்த நான் மாத்தி எழுதுறேம்மா. உங்களுக்கு என்ன, உங்க அண்ணன் உங்க கூட சகஜமா பேசணும் அவ்வளவுதானே? அது என்னோட பொறுப்பு. மீனா, அது உன்னால முடியாது. நீ உன் வாழ்க்கை பாரு. ஏற்கனவே ராம் உன் மேல கோவமா இருந்துட்டு இருக்கான். அவனை சமாதானப்படுத்தி அவன் கூட நீ உன் வாழ்க்கைய ஆரம்பி. நீ எனக்கு சப்போர்ட் பண்றது அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அது உன் வாழ்க்கையை தான் பாதிக்கும். அதுக்காக அந்த வீட்ல பெரியவங்க எப்படியோ போட்டோன்னு விட சொல்றீங்களாமா? எப்ப நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ அப்பவே உங்க வாழ்க்கைய தீர்மானிக்கிற உரிமை எனக்கு வந்துருச்சுமா. நீங்க பொறந்து வளர்ந்த வீட்ல உங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது செய்யாம வாழ வந்த நான் மட்டும் சந்தோஷமா இருக்க ஆசைப்பட்டா அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட இருக்காதுமா. வாழ்ந்தா எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழணும். இல்லனா எதுவும் தப்பா சொல்லிடாத மீனா. என் அண்ணன் கூட நான் ஒத்துமையா வாழலனாலும் நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு நினைச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் என் குடும்பத்தோட நான் வாழ்ந்துக்கிறேன். அம்மா, எங்கேயோ வாழ்ற குடும்பத்துல பொறுக்கலமா நீங்க. ஊரையே வாழ வைக்கிற குடும்பத்துல பிறந்தவங்க. உங்க வாழ்க்கை நல்லா இல்லாம போயிடுமா என்ன? நான் இருக்கேம்மா, நீங்க தைரியமா இருங்க. இப்போ வீட்ல இருந்து வரும்போது கடைசியா உங்க அண்ணன் கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களை தங்கச்சியா ஏத்துக்கிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க. அந்த நம்பிக்கையோட இருங்க. அது ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல பேசினது மீனா. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. மா, ஏதோ ஒரு தைரியத்துல வீட்டுக்குள்ள வந்து உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டீங்கல்ல, அந்த தைரியத்தை அப்படியே வச்சுக்கோங்க. உங்களை அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். வேண்டாம் மீனா, அது உன்னால முடியாது. ஊரை விட்டு ஓடி போன என்ன என் அண்ணன் ஏத்துக்கவே மாட்டாரு. சரி, உங்களை ஏத்துக்க மாட்டாரு, ஆனா அவரு பொண்ணை ஏத்துப்பாரு இல்ல? அவர் பொண்ணா? யாரு? தேவிய சொல்றியா? அந்த பொண்ணுதான் ஊரை விட்டு போயிடுச்சுல்ல. அந்த பொண்ணு எங்க இருக்கோ, அந்த பொண்ணு எப்ப வர்றது? என் அண்ணன் அந்த பொண்ணை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னை ஏத்துக்கணும். அம்மா, அந்த பொண்ணு எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்மா. நான் அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். உங்க அண்ணனுக்கு இருக்கிற தங்கச்சி பாசத்தை பாத்தீங்கல்ல, பொண்ணு பாசத்தையும் பாருங்க. அவர் எப்படியும் ஆரம்பத்துல ஏத்துக்க மாட்டாருதான், ஆனா நான் ஏத்துக்க வைப்பேன். ஒருவேளை அவர் அவரோட பொண்ணை ஏத்துக்கிட்டாருன்னா உங்களை ஏத்துக்காம விட்டுருவாரா? நீ சொல்றதெல்லாம் நடக்குமா மீனா? நடக்குதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி நடந்துச்சுன்னா இந்த ஊர் அம்மனுக்கு பொங்க வச்சு என் வேண்டுதலை நிறைவேற்றிடுவேன். அப்படின்னா கூடிய சீக்கிரமே உங்க வேண்டுதல் நிறைவேறதான் போகுது. மனச தளர விடாம தைரியமா வீட்டுக்கு போங்க. சரி, நான் வரேன் மீனா. சரிம்மா. அத்தை, இன்னைக்கு என்ன அத்தை சமையல்? ராமுக்கு பிடிக்குமேனு துவையலும் வாழைக்காய் குழம்பும் வைக்க போறேன். ஓ, ராம்க்கு வாழைக்கானா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, சின்ன வயசுலயே வாழைக்காய் குழம்புனா ருசிச்சு சாப்பிடுவான். ஓ, ஆமா மீனா, நீ நல்லா சமைப்பல்ல? சமைப்பேன் அத்தை. அப்போ இந்த குழம்பு நீயே செஞ்சுற? நானா? ஐயோ, நான் செஞ்சேன்னு தெரிஞ்சா ராம் சாப்பிட மாட்டானே. நான் செஞ்சேன்னு சொல்லிக்கிறேன், நீ சமைச்சு மட்டும் வை. ஆஹா, இல்ல அத்தை, எனக்கு பயமா இருக்கு, வேண்டாம். என்ன நீ இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு? இந்த ரெண்டு குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கவே நீதான் ஐடியா கொடுத்த. இப்ப ஏன் என் மகன் விஷயத்துல மட்டும் இப்படி பண்ற? இல்ல அத்தை, ராம் என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அத்தை. புருஷன் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணா காலம் பூரா வெயிட் பண்ணிக்கிட்டேதான் இருக்கணும். இங்க பாரு, ஆம்பளைங்களுக்கு சாப்பாடு தான் முதல் வீக்னஸ். பொண்டாட்டி சமைக்கிறத ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாலே போதும். அப்புறம் அவங்க எல்லா விஷயத்துக்கும் பொண்டாட்டிய தான் தேடுவாங்க.
இங்க பார் மீனா, அவனை உன் பக்கம் இழுக்கணும்னா அவனுக்கு பிடிச்சத நீ சமைச்சு கொடுக்கணும். வா ஆ, எந்திரி, நான் சொல்றேன்ல, நீ எந்திரி எந்திரி, வா. இல்ல அத்தை. வா இங்க, எந்திரி, வா. அத்தை, உங்க பையன் என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு அத்தை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு. அத்தை வேண்டாம். நான் தான் இருக்கேன்ல, நீ எதுக்காக கவலைப்படுற? காரத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணு, எல்லாம் கரெக்டா இருக்கும். வாசனை செம்மையா இருக்கு. அத்தை, வாழைக்காய் குழம்பு ரெடி. ஐயோ, என்னை விட நீ சூப்பரா சமைச்சிருக்க. அத்தை, இத நான் சமைச்சேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அத்தை. பாரேன், அவன் இதை எப்படி சாப்பிட்டு ரசிக்க போறான்னு. ஐயோ அத்தை, உங்க கைப்பக்குவம் வரலனா அவர் கண்டுபிடிச்சிருவாரே. அப்படி அவன் அதை கண்டுபிடிச்சான்னு அதை நான் பாத்துக்கிறேன்.